அதாவது இது யாரையுமே நம்ம உண்மையான யாரும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா எல்லாம் நல்லா பழகுவாங்க. நல்லா பழகிட்டு அங்கிட்டு போய் அவங்க எப்படி இவங்க எப்படி அவங்க சொல்கிறதுக்காக அவங்க இங்கே சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறத அங்கே போய் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பழக்கன்னே தெரியல. ஊருக்கு 4 பேர் எங்கேயுமே இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம ஊர் தான் அப்படி, மற்ற ஊர் அப்படின்னு கிடையாது. ஊருக்கு அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஏதோ நம்ம மனசு கஷ்டத்தில் நம்ம வாழ்ந்த கதை, நம்ம நடந்த கதை ஏதோ நம்ம மனசில் வெறுத்து போய் நம்ம யார்கிட்டையும் சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஒரு வீக்னஸாக வச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அது நம்ம தாய் தப்பல்ல, நம்ம சொல்கிறதுக்கு மாமியார் நாத்தனார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நம்ம சொல்கிறோம். நம்ம மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறோம். அதை போய் அப்படியே போய் அங்கிட்டு இங்கிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முதல் 1000 இது இருக்கும். அவங்க முதல் தனக்கு திரும்பி பார்க்காது. 1000 கதை இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் வெளியில் வராது. அதை மறந்து தான் அடுத்தவங்களை பேசுவாங்க. அவங்க அங்கே விட்டு போகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, அது என்னன்னே தெரியல மனுஷருங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மக்களே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு 45 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எந்த தீம்பும் யாருக்கும் நான் செஞ்சது கிடையாது. ஏன்னா யாருக்கும் நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் என் 5 பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் நல்லா தான் இருக்குதுங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சு போய்க்கிற அளவுலாம் இருக்குது என் பிள்ளைங்க. யாருக்கும் நான் எந்த கெடுதலும் என் மனசறிஞ்சு சொல்கிறேன், நான் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. நான் எப்பயுமே உண்மையாக தான் இருப்பேன். அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் அது அப்படி யார்கிட்டையும் நான் அப்படி சில பேர்த்திட்ட பார்க்க முடியல. நம்ம கதையை வாங்கிட்டு நம்ம அங்கே போய் சொல்கிறது, இங்கிட்டு போய் சொல்கிறது, அது என்னன்னே தெரியல. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இனிமேல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்தனால உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் சரி, சாமிக்கிட்ட முறையிடுங்க. சாமிகிட்ட யாரும் அக்கம் பக்கத்தை நல்லா பழகுறாங்களே கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பாவமாக கேட்பாங்க, அப்படியா அப்படியான்னுவாங்க. நீங்கள் எங்கிட்டனா போனோடனே உடனே போய் அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்டையும் அங்கிட்டே போய் சொல்லுவாங்க, அவள் அப்படியா இப்படியா, அங்கே அப்படி போகிறா, இங்கே அப்படி போகிறா, அவன் இவன்கிட்ட போகிறா. இதே தான் பொம்பளைங்களுக்கு வேலை. ஏன்னா ஆம்பளைங்க சம்பாதிச்சு போடுறாங்க. அதை தின்னுபிட்டு சும்மா இருக்க முடியல சில ஜென்மத்துக்கு. நான் அதுதான் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லலை, இந்த மாதிரி பேசுகிறவங்களும் சொல்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை சாதே. யதார்த்தமாக என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, சந்தோஷம் நடந்தாலும் சரி, துக்கம் நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் என் மனசில் வைக்கவே எனக்கு தெரியாது மக்களே. ஆனால் இப்போக்கும் மனசு இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா அவங்களெலாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்? நம்ம படைத்த தெய்வம்னு ஒன்று இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே செய்யுங்க. நீங்களும் அப்படி இருக்காதீங்க. உங்கள் மனசு கஷ்டத்தை தெய்வத்திட்ட முறையிடுங்க. உண்மையில் சொல்கிறேன், ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு உங்களால் இந்த தினம் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் அன்னதானம்ன்றது பெரிய இது. என்னால் முடிஞ்ச உதவி நான் என்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதேமாரி இப்போ உங்களால் முடிஞ்ச யாராருக்கும் ஒருத்தவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதுவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க, கெடுதலை யாருக்கும் நினைக்காதீங்க. உங்களை நம்பி எதுவும் சொல்கிறாங்கன்னா அவங்க கதையை வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை ஒரு அக்காவோ தங்கச்சியோ உங்களோட அம்மாவோ சகோதரியோ நினச்சி சொல்கிறாங்க. அதை வெளியில் சொல்லி கேலி பண்ணி சிரிக்காதீங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.